special thanks for Vairamuthu sir. வேட்டக்காரி பேரை எனக்கு இந்த படத்துல கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது. இருந்த கூட நான் எப்பவுமே தமிழில் தான் பேசுவான். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிர் மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009 ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. அதே மாதிரி இனிமே இருந்த சஞ்சனா சிங் இல்லாம எனக்கு வேட்டக்காரி பேர்ல கூப்பிடணும். என்ன நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துறேங்க. என்னன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினா முதலா நான் இந்த படத்துல தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை, முதலா பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் கண்டிப்பாக நான் இதை சொல்லதான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாமே படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்தில் நம்ம டைரக்டர் காளிமுத்து சார், அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாமே கீழே இருந்த மேலே 3 hours வாக் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்த கீழே இருந்த மேலே வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தமே வேண்டாம், நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சென்ட் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப நல்ல மனிதன். அவங்கள பற்றி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு கண்டிப்பா அவார்ட் கொடுத்தணும். என்னன்னா எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுத்த இந்த படத்துல பண்ணேச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்டா நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுட்டே வந்துச்சு. என்னன்னா என்னோட வாழ்க்கையில முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாவுக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு, அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது எந்த ஃபீவர். மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்த கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பற்றி சொன்ன நான் ரொம்ப இமோஷனலான